அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பெயர் வைக்கின்ற போது கவனிக்க வேண்டிய சில அடிப்படை விடயங்கள். அதாவது இந்த பெயர் வைப்பது என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஒருவருடைய வாழுகின்ற காலத்திலே மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கைக்கு பின்பும் கூட நிலைத்திருப்பது பெயர். இந்த பெயர் உடலுக்கு அமைகிறதா அல்லது உயிருக்கு அமைகிறதா என்று கேட்டால் அது உயிரோடு தொடர்புபட்டது. ஒருவர் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற போது அவரை பெயர் சொல்லி அழைக்கிறோம். அவர் இறந்த பின்பு பிணமென்றும் என பல்வேறுபட்ட பெயர்களிலே அழைத்தாலும் அவருடைய உயிர் பிரிந்தவுடனே அந்த பெயரும் அவரை விட்டு விலகிவிடுகிறது. இந்த வகையிலே பெயர் என்பது உயிரோடு தொடர்புபட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பெயரை எப்படி வைப்பது? இந்த பெயர் வைப்பதிலே கூட இன்றைக்கு பல்வேறுபட்ட முறைகள் அல்லது பல்வேறுபட்ட குழப்பங்கள் புதிதாக தோன்றிவிட்டது. அதாவது ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பெயர் வைப்பதா, எண்ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு பெயர் வைப்பதா, இல்லை இவை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு மரபு சார்ந்து பண்பாடு சார்ந்து பெயர் வைப்பதா, சமய அடிப்படையிலே பெயர் வைப்பதா என்று பல்வேறுபட்ட கேள்விகள் இன்றைக்கு எழுந்துவிட்டது. ஆனால் இந்த ஜாதகம், எண்ஜோதிடம் இதில் எது சிறந்தது என்பதை கடந்து எதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானது. ஜாதகம் பார்க்கின்ற மரபு என்பது மிக பழமையானது. அது இன்றைக்கு சோழர் காலம் அல்லது அதற்கு முந்தைய காலம் என்று மிக பழமையான காலம் தொட்டு இந்த ஜாதக மரபு படிப்படியாக வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது. அதாவது திருஞான சம்பந்தர் மதுரைக்கு செல்லுகிற போது நாளும் கோளும் நல்லதாக அமையவில்லை என்று நாவுக்கரசர் தடுக்கிறார். அப்படி தடுக்கிற போது, சமணர்களுடைய துன்பத்தை சொல்லி தடுக்கிற போது, பேயிரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் என்று சொல்லி எல்லா கோள்களும் சிவனடியார்களுக்கு நன்மையே செய்யும் என்று சொல்லி சம்பந்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாள்கள் கோள்களை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிற ஜோதிட மரபு என்பது பழமையானது. ஆனால் எண்ஜோதிடம் என்பது எப்படிப்பட்டது என்று கேட்டால் அதுவும் ஒரு வகையிலே பழமையானது தான். அந்த ஜோதிடத்தினுடைய வருகை, அதாவது எண்ஜோதிடத்தினுடைய வருகையினுடைய அண்மை காலத்திலே தான் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள், குறிப்பிட்ட சில தசாப்தங்களுக்கு முன்பு. ஆனால் இந்த ஜோதிடத்தை பார்க்கிற போது அவை கிரகங்களை அடிப்படையாக கொண்டது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்று சொல்லப்படுகிற 9 கிரகங்கள். அதாவது ஒருவர் பிறக்கின்ற அந்த ஆண்டு, மாதம், திகதி, அந்த வருஷம், அந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிற ஜாதகத்தை கொண்டு அந்த நேரத்திலே என்ன நட்சத்திரம் இருக்கிறது, என்ன ராசி இருக்கிறது, என்ன லக்னம் இருக்கிறது, அந்த அடிப்படையிலே அந்த நட்சத்திரத்துக்கு என்ன எழுத்திலே பெயர் அமைய வேண்டும், இந்த இப்படியான விடயங்களை கணித்து அந்த அடிப்படையிலே பெயர் வைக்கிற ஒரு முறை, இது ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது. இதே போல எண்ஜோதிடம் என்று பார்த்தால் அந்த எண்ஜோதிடத்திலே அதிலேயும் கிரகங்களுடைய செல்வாக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. இப்போது ஒருவருடைய எண்ஜோதிடத்திலே நாங்கள் எப்படி அந்த எண்களை கணிக்கிறோம் என்று பார்த்தால், ஆங்கில திகதி, ஒருவர் ஜனவரி 15ஆம் தேதி பிறக்கிறார் என்று வைத்தால், 2000 ஆண்டு ஜனவரி 15 பிறக்கிறார் என்றால் 15 என்றால் 1 5. ஆகவே அவருடைய பிறப்பு எண் 6. அவருடைய கூட்டெண் பார்ப்போமாக இருந்தால் 2000 என்றால் அதில் இருக்கிற சைவர்களை கூட்ட வேண்டிய தேவையில்லை, இரண்டால் அதனுடைய பெருமதி இல்லை. ஆகவே 2000 வருகிற 2, ஜனவரி மாதம் என்றால் 1 3 15, அதிலே இருக்கிற 1 5 விளத்தையும் கூட்ட 3 6, அதாவது 9 வரும். 15 6 1ஆம் மாதம் 2000 ஆண்டு. ஆகவே கூட்டெண் 9. ஆகவே எண்ஜோதிடத்தினுடைய அடிப்படையிலே பிறப்பெண் இதிலே அமைந்தால், அதாவது பிறப்பெண் ஒன்று, அந்த பிறப்பெண்ணும் கூட்டெண்ணையும் வைத்து எந்த பிறப்பெண்ணிலே எந்த கூட்டெண்ணிலே பிறந்தவர்களுக்கு எந்த எண்ணிலே பேர் அமைய வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. அதாவது பிறப்பெண்ணும் கூட்டெண்ணும் ஒன்றாக அமைந்தால் அவருக்கு ஒன்றிலே பேர் அமைய வேண்டும். இப்படி ஒரு விதி இருக்கிறது. இந்த விதியை கடந்து எண்ஜோதிடம் கூட கிரகத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது எண் 1க்கு அதிபதி சூரியன், 2க்கு சந்திரன், 3க்கு குரு அதாவது வியாழன், 4க்கு ராகு, 5க்கு புதன், 6க்கு சுக்கிரன், 7க்கு கேது, 8க்கு சனி, 9க்கு செவ்வாய், இப்படி அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையிலே பெயர் வைப்பது. இதிலே எப்படி, அதாவது இந்த பிறப்பெண் கூட்டெண்ணை வைத்து ஒருவருடைய பெயரை வைக்கிறோம், கண்ணன் என்று பெயர் வைக்கிறோம் என்றால் KNNAN.
ஆகவே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் ஒரு இலக்கம் இருக்கிறது. ஏ என்றால் 1, பி 2, சி 3, டி 4 இப்படி எழுத்துக்களுக்கு இலக்கம் இருக்கிறது. ஆகவே ஒருவருக்கு வைக்கப் போகின்ற அந்த பேருடைய ஆங்கில எழுத்தை எழுதி அந்த எழுத்துக்களுக்கு என்ன இலக்கம் என்பதை கூட்டுகிற போது அந்த இலக்கம் சரியாக வர வேண்டும். இது எண்கணித அடிப்படையிலே பெயர் வைப்பது. ஆகவே நாங்கள் ஒருவருக்கு பெயர் வைக்கிற போது எண்கணிதத்திலே வைக்க வேண்டுமா, ஜாதக அடிப்படையிலே வைக்க வேண்டுமா என்று கேட்டால் ஜாதகம்தான் எங்களுடைய மரபு சார்ந்தது. ஏனென்று சொன்னால் ஒருவர் பிறந்தவுடனே நாங்கள் அந்த நட்சத்திரத்தை வைத்துத்தான் ஆலயத்திலே அர்ச்சனை செய்கிறோம். அந்த ஜாதக அடிப்படையில் தான் திருமண பொருத்தங்கள் பார்க்கிறோம், கிரகப்பிரவேசம் செய்கிறோம். அந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒருவர் இறந்த பின்பு கூட ஒருவருக்கு திவசம் செய்வதாக இருந்தாலும் இறந்த திதியைத்தான் பார்க்கிறோம். ஆகவே அந்த எண்ஜோதிடத்தை கடந்து ஜாதக அடிப்படையிலே அந்த எழுத்திலே முதலிலே பெயரை தெரிவு செய்ய வேண்டும். அந்த பெயர் பின்பு எண்ஜோதிட இலக்கத்துக்கு சரியாக வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை எண்ஜோதிட அதாவது ஆங்கில எண்ஜோதிடத்திலே சரிவரவில்லை என்றால் கூட, அதாவது ஜாதக அடிப்படையிலே அது சரியாக வந்தால் ஓரளவு எடுத்துக்கொள்ளலாம். இது இரண்டையும் கடந்து இன்னொரு முறை இருக்கிறது. இன்றைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக அர்த்தமற்ற பெயர்களை வைக்கிறார்கள். அதாவது ஒரு பெயரை வைத்து அவர் தமிழ் இனத்தை சார்ந்தவரா, சைவ சமயத்தை சார்ந்தவரா என்பதையெல்லாம் ஒரு காலத்திலே பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஒருவருடைய பெயரை பார்த்தால் ஏதோ வேற்று மொழி சார்ந்தவராக, வேற்று மதத்தை சார்ந்தவர் போல இருக்கிறது. சிலருடைய பெயருடைய அர்த்தத்தை பார்த்தால் ஒரு அமங்கலம் நிறைந்ததாக இருக்கிறது. ஒருவருக்கு பெயர் வைப்பார்கள் டிலூசன், பின்னாளிலே இந்த டீனாவை விட்டு பிறர் மோசமாக இந்த பெயரை பயன்படுத்துவார்கள். ஆகவே பெயர் என்பது அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும். வேடிக்கையாக என்னும் ஒரு கதையை சொல்வார்கள். அதாவது ஒருவருக்கு இறைவனுடைய பெயர்களை வைக்கிற போது இறுதி காலத்திலே அவருடைய வீட்டிலே இருக்கிற யாராவது இறைவனுடைய நாமத்தை சொல்லவில்லை என்றால் கூட அந்த தன்னுடைய பிள்ளையோ அல்லது தன்னுடைய பேரப்பிள்ளையோ பூட்டப்பிள்ளையோ கூப்பிடுகிற போது இறைவனுடைய நாமத்தை தன்னை அறியாமலே சொன்னதற்கான ஒரு பலனாவது அவருக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆகவே ஒரு பெயர் வைப்பதிலே பல்வேறுபட்ட விடயங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது. பெயர் என்பது தெய்வீகத்தன்மை பெற்றது, மங்களம் நிறைந்தது. இப்போ பாரதி என்றாலே ஒரு கம்பீரம் பெறும், அவருடைய வீரம் பெறும். ஆகவே அந்த பெயரினாலே, அந்த பெயரிலே முற்காலத்திலே பலர் வாழ்ந்திருப்பார்கள், பல சாதனை படைத்திருப்பார்கள். அதற்கென்று ஒரு அதிர்வு இருக்கும், அதற்கென்று ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதற்கென்று ஒரு அர்த்தம் இருக்கும். ஆகவே இவற்றை கணித்து ஜோதிட அடிப்படையில் அவற்றை பார்த்து அது தெய்வீகமாக நமது பண்பாட்டை பிரதிபலிப்பதாக, காலகாலத்துக்கு நிலைத்திருப்பதாக அந்த பெயரை தெரிவு செய்ய வேண்டும். அது எண்ஜோதிட அடிப்படையில் அமைந்தால் அது சிறப்புக்குரியது. ஆனால் அதை கொண்டு வெறுமனே எண்ஜோதிடத்தில் தான் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து அர்த்தமற்ற பெயர்களாக அமைத்துக் கொள்வது என்பது எமது பண்பாட்டுக்கும் சரி வாழ்வியலுக்கும் சரி முற்றிலும் பிழையான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே இந்த அளவோடு இந்த பெயர் வைப்பது சார்ந்த இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி.